வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஜிப்ரோனிக்ஸோட ஒரு 10,000 mAh பவர் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரோனிக்ஸோட பவர் பேங்க் MB10000S6 அப்படின்றது அந்த மாடல். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் அவுட்புட்டே வரும். அண்ட் தென் 5 அவுட்புட் எடுத்துக்கலாம், 3 வழியாக இன்புட் எடுத்துக்கலாம் அந்த பவர் பேங்க்குக்கு. ஸோ ஒரு வாரண்டின்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை 2 கலர் அவைலபிளாக இருக்குது, லெவெண்டர் ஒன்று, பிளாக் ஒன்று. ஸோ இந்த 2 கலர் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வந்துருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு வெறுமனே ஒரு பவர் பேங்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு யூசர் மேனுவல் அண்ட் தென் எந்த ஒரு சார்ஜிங் கேபிளுமே வராது. பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு டிஜிட்டலில் வந்து லைட் எதுவுமே காட்டும். ஸோ 20%, 25%, 50, 75, 100 அப்படின்ட்டு காட்டும். அண்ட் தென் இது வெயிட் ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாது. மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் பாடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேபிள் வந்திருக்கும். இது வந்து மைக்ரோ USB. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு C டைப் கேபிள், C டைப் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கான கேபிளுமே கொடுத்துறாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த ஒரு சிம்பிள் போட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபோனை வந்து வச்சுக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணுறப்போ ஃபோனை வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதனா அவுட்புட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்மளால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 அவுட் இருக்கும். ஸோ C டைப்பில் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் தென் மைக்ரோ USBயில் 2 டைப் இருக்கும். இதில் 2 அவுட் எடுக்கலாம். ஸோ அதனால தான் 5 அவுட்டு சொல்லியிருப்பாங்க. 1, 2, 3, இங்கே 2. ஸோ 5 அவுட் வந்து மொத்தமாக எடுக்க முடியும். அண்ட் தென் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு ரப்பர் ஸ்டாப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆல்மோஸ்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் 200 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வெயிட்டுமே ஃபீல் பண்ண முடியல. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. 12.12 வாட் தான் வந்து அவுட்புட் வருது. ஸோ 22 வாட்ஸில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். இது வந்து 1% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மினிட்ஸ் எடுத்துக்குது. நார்மல் சார்ஜிங் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த டிஸ்பிளேவில் ஸ்க்ராச்சஸ் அதிகமாக வந்து வருது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 10,000 mAhல 700க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது ஒர்த்தான ப்ராடக்டாக தான் தோணுது. பட் எனக்கு பாக்ஸ் மட்டும் வந்து டேமேஜ் இல்லாமல் இது கொஞ்சம் பார்க்க யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. டிஸ்பிளேஸில் ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் வந்துச்சுன்னா வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அண்ட் தென் பட்டனுமே கொடுத்துருக்காங்க இந்த சைடில். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆஃப் ஆகிடும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து தெரியும். அண்ட் தென் சார்ஜிங் இண்டிகேஷனுக்கு நமக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.